அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வீட்டிலேயே எப்படி வந்து ஷாம்பு பேஸ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பாதாம் பிசின் ஒரு கைப்பிடி, சீயக்காய் 500 கிராம், சோப் நட் 750 கிராம், தண்ணி 4 லிட்டர், பயோ என்சைம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 150 ml. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சீயக்காய் சோப் நட் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி தண்ணி ஊற்றி ஒரு 2 நாள் ஊற வச்சுருங்க. சோப் நட் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீயக்காயிலையும் சோப் நட்லேயும் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து அரைச்சிடலாம். அரைக்கும்போது அதில் ஊறிக்கிற தண்ணிகளை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீயக்காய் தனியாக அரைக்கும்போது 4 லிட்டர் தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். சீயக்காய் வந்து ஒரு டைம் அரைச்சிட்டு தூக்கி போடக்கூடாது, இன்னும் ஒரு டைம் 2 டைம் அரைக்கணும். அதே மாதிரி சோப் நட் அரைக்கும்போது நிறைய நுரை வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, இல்லைன்னா சீயக்காய் கொஞ்சம் சோப் நட் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் என்ன மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா, வடிகட்டுறது தாங்க மிகப்பெரிய கஷ்டம். சோப் நட்டில் அவ்வளோ நுரை வருது, வடிக்க முடியறதில்ல. வடிக்கும்போது நல்ல ஒரு கிளாத்து, கெட்டியாக ஒரு கிளாத் எடுத்து வடிங்க. லேசான கிளாத்தாக இருந்துச்சுன்னா அதில் ஹோல்ஸ் விழுந்து அது வழியாக சீயக்காய் வந்துடுது. ஒரு டைம் வடித்து முடிச்சுட்டு ஃபைனலாக இன்னொரு டைம் வடிகட்டிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது வந்து அளவாக எடுங்க. 1 டம்ளர் சீயக்காய் அரைச்சது எடுத்திங்கன்னா அதே கொஞ்சம் 1.25 டம்ளர் சோப் நட்டு எடுத்துக்கங்க. சோப் நட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நுரை அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ நுரை வருதுங்க. உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க, நுரையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் பாதாம் பிசினை அரைச்சிட்டு உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூடி வந்து திறந்து மூடணும். ஃபைனலாக பயோ என்சைம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 150 ml. என்கிட்ட வந்து 150 ml மெஷர் பண்ணுறதுக்கு கப்பு எதுவும் இல்லை, அதனால நான் வந்து குழந்தைங்களுக்கு மருந்து கொடுப்போம்ல அந்த மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உள் மூடி எதுவும் போட வேண்டாம். ஒரு 10 டேஸுக்கு வெளியில் இருக்கிற மூடி மட்டும் போட்டு மூடி பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டே 1 எனக்கு இவ்வளோ நுரையோடு இருக்குது. இது வந்து அடுத்த நாள் கொஞ்சம் நுரையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இது 2வது நாள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. இது 8 நாளில் இந்த மாதிரி நீங்கள் அமர்த்தி பார்த்திங்கன்னா காற்று எதுவும் இருக்காது, பாட்டில் நல்லா உள்ளே போகும். அப்படி இருந்தால் ஓகே. இது வந்து 77வது நாளில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாசனை இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை அடிக்கும். ஓகே.